ತೆಗೆದುಕೊಂಡು வேதத்தை எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இந்த அதிகாரத்தை எழுதினது தாவீது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆದಿದ್ದು ದಾವೀದನು. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ದಾವೀದನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. யாராவது எடுத்துவங்க 62வது அதிகாரம் சங்கீதம் 62வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ಯಾರಾದರೂ ತೆಗೆದುಕೊಂಡವರು ಕೀರ್ತನೆಗಳು 62 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ಜನರೇ ಯಾವಾಗಲೂ ಆತನನ್ನೇ ನಂಬಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಆತನ ಮುಂದೆ ತೆರೆಯಿರಿ. ದೇವರೇ ನಮ್ಮ ಆಶ್ರಯವಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? யாரனா ஒருத்தர்? ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு கரங்களை தட்டி சொல்லுங்க, அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடைக்கலமாய் இருக்கிறார். ஜனங்களே, ಜನರೇ எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ಯಾವಾಗಲೂ ಆತನನ್ನೇ ನಂಬಿ. சத்தத்தோடு சொல்லலாமா? ஜனங்களே, ಜನರೇ, ஜனங்களே. ಜನರೇ. போதாது சத்தம். ஜனங்களே, ಜನರೇ. எக்காலத்திலும் ಯಾವಾಗಲೂ அவரையே நம்புங்கள். ಆತನನ್ನೇ ನಂಬಿ. இந்த வார்த்தையை யாருங்க சொல்ல முடியும்? ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ಹೇಳಕ್ಕೆ இந்த ಸಾಧ್ಯ? வார்த்தையை கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாதவன் இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுமா? ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕರ್ತನಲ್ಲಿ ಅವನು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿರುವನು ಹೇಳಕ್ಕೆ? கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதவன் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ಕರ್ತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಿರುವವನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ? கர்த்தர் அந்த நம்பிக்கை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் இந்த வார்த்தையை தாவீது சொல்லிருக்க கூடுமா? ಕರ್ತನು ಈ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇದ್ದರೆ ಈ ದಾವೀದನು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿರಕ್ಕೆ இந்த வார்த்தையை ಈ ವಾಕ್ಯವನ್ನು வேத பண்டிதர்கள் இவர் எந்த நேரத்தில் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ಈ ವಾಕ್ಯವನ್ನು ವಿದ್ವಾಂಸರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ பல பாடல்கள், பல சங்கீதங்கள், பல ஜெபங்கள், பல வார்த்தைகள் உபத்திரவத்தின் நேரத்திலும் பாடு நேரத்திலும் தான் இவர் எழுதுகிறார். ಇವರ ಹಲವಾರು ಹಾಡುಗಳಾಗಲಿ ಅಥವಾ ವಾಕ್ಯಗಳಾಗಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು பாடு நேரத்தில் தான் எழுதுகிறார். ಅವರು ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ಇದನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ವಿದ್ವಾಂಸರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இந்த வார்த்தை அவர் எழுதும்போது ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆಯುವಾಗ தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகும்போது எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார். ತನ್ನ ಮಗನಾಗಿರುವ ಅಬ್ಸೋಮನಿಗೆ ಇದು ಬರೆದಿರುವುದು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அல்லது ஒருவேளை ಆದರೆ ಒಂದು ವೇಳೆ சவுலுக்கு பயப்பட்டு ஓடி போகும்போது எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார். ದಾವೀದನು ಸೌಲನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಓಡುವಾಗ ಇದನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ ಅಂತ சவுல் ಹೇಳುತ್ತಾರೆ. பிரச்சனை கொடுக்கும்போது, கஷ்டம் கொடுக்கும்போது, உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது, கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ಆತನನ್ನು ದುಃಖಿಸುವಾಗ, ಆತನು ಕಷ್ಟಪಡಿಸುವಾಗ, ಆತನ ಉಪದ್ರ ಕಾಲದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. எப்படி இருந்தாலும் ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರೂ அவர் ஏதோ ஒரு பாடின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் எழுதுகிறார். ಅವರು ಒಂದು ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ಇದನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ. ஆக இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ಹಾಗಾಗಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ. அந்த வார்த்தையில் இருக்கிற உறுதியை கவனிங்க. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವುದನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ. அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்தை கவனிங்க. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನೀವು சொல்றாரு. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. பிரச்சனையில் இருக்கும்போது சொல்றாரு. ಅವರು ತೊಂದರೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ பாடின் மத்தியில சொல்றாரு. ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ உபத்திரவத்தின் மத்தியில சொல்றாரு. ಅವರು ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ಜನங்களை பார்த்து சொல்றாரு. ಜನರನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ. பாடுறாரு. ಅವರು ಹಾಡುತ್ತಾರೆ. ஜெபிக்கிறாரு. ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஜனங்களே, ಜನರೇ, எக்காலத்திலும் ಯಾವಾಗಲೂ அவரை நம்புங்கள். ಆತನನ್ನೇ ನಂಬಿ. அவர் இப்படி சொல்லிருக்கலாம். ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿರಬಹುದು, ஜனங்களே, ಜನರೇ, அவரை நம்புங்கள். ಅವರನ್ನು ನಂಬಿ. ஜனங்களே, ಜನರೇ, இன்னைக்கு மாத்திரம் நம்புங்கள். ಇವತ್ತು ಮಾತ್ರ ನಂಬಿ. ஜனங்களே, ಜನರೇ, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்திரம் நம்புங்கள். ಒಂದು ಕುರಿತಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನನ್ನು ನಂಬಿ. ஜனங்களே, ಜನರೇ, இந்த விஷயத்திற்கு மாத்திரம் அவரை நம்புங்கள். ಈ ವಿಷಯಕ್ಕೋಸ್ಕರ ಅವನನ್ನು ನಂಬಿ. அப்படி சொல்லலங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ அவர் உறுதியை கவனிங்க. ಆತನ ದೃಢವನ್ನು அவர் வார்த்தையை கவனிங்க. ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು அந்த ಗಮನಿಸಿ. ராஜாவாய் ஒரு அந்த அதிகாரத்தோடு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. ಆ ರಾಜನಾಗಿರುವ ಗಂಭೀರದಿಂದ ಹೇಳುವುದನ್ನು ಗಮನಿಸಿ. அந்த நிலைப்பாடை கவனிங்க. ಆ ನೆಲೆಯನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ. சொல்லும்போதே நமக்கு தெரியும் அவனுக்கு அதுல உறுதி இருக்கா இல்லையான்னு. ಅದನ್ನು ಹೇಳುವಾಗಲೇ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ಅದರಲ್ಲಿ ನೆಲೆ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ. கர்த்தரை நம்புங்க. ಕರ್ತನನ್ನು ನಂಬಿ. நம்பிக்கிட்டு தான் போங்களேன். ನಂಬ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ಬೇಕು.
எப்படி இருக்கு? ಯಾವ ஆனா ರೀತಿಯಾಗಿದೆ? அவர் சொல்றத கவனிங்க. ಆದರೆ ಅವರು நான் ಹೇಳುವುದನ್ನು இப்படிதான் கற்பனை ಗಮನಿಸಿ. பண்றேன். ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಲ್ಪನೆ ஜனங்களே ಮಾಡುತ್ತೇನೆ. கூப்பிடுறாருல, ಜನರೇ ಅಂತ ಕರೆಯುತ್ತಾರಲ್ಲ, அப்படின்னு கூப்பிட மாட்டாரு. ಅವರು ಜನರೇ ಅಂತ ಕರೆಯುತ್ತಾರೆ. ஜனங்களே, ಜನರೇ, எக்காலத்திலும் ಯಾವಾಗಲೂ அவரையே நம்புங்கள். ಆತನನ್ನೇ ನಂಬಿ. ಕಾರಣ தாவீதுக்கு நல்லா தெரியும். ಕಿವಿಗೆ ಚೆನ್ನಾಗೆ ಗೊತ್ತು. தாவீதுக்கு நல்லா தெரியும். ದಾವಿದನಿಗೆ ಗೊತ್ತು. தாவீதுக்கு முழு மனதோடு என்ன தெரியுமா? ಆತನಿಗೆ ಪೂರ್ಣ ಮನದಿಂದ அவருடைய முழு நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை இந்த தேவன் மாத்திரம்தான். ஹalleluya. ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಏನು போடுங்க ಅಂದ್ರೆ போடுங்க ಅದು பாயிண்ட் ದೇವರು போடுங்க. என் ಮಾತ್ರವೇ. செய்தியின் தலைப்பு ಇವತ್ತಿನ ನನ್ನ ಪೀಠಿಕೆ என் ஒரே நம்பிக்கை. ನನ್ನ ಒಂದೇ ಭರವಸೆ, தாவீதின் ஒரே நம்பிக்கை. ದಾವಿದನ ಒಂದೇ ನಂಬಿಕೆ. எல்லாம் சொல்லலாமா? தாவீதினுடைய ಹೇಳೋಣ್ವಾ? ஒரே நம்பிக்கை. ದಾವಿದನ ಒಂದೇ ನಂಬಿಕೆ. தாவீது ராஜா தான். ದಾವಿದನು ರಾಜನೇ. கூட இருக்கிற மந்திரிகளை நம்பி இருக்கலாம், ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ಮಂತ್ರಿಗಳನ್ನು ನಂಬಿರಬಹುದು, கூட இருக்கிற சேனையை நம்பி இருக்கலாம், ಜೊತೆಗಿರುವ ಸೇನೆಯನ್ನು ನಂಬಿರಬಹುದು, கூட இருக்கிற நபர்களை நம்பி இருக்கலாம், ಜೊತೆಯಲ್ಲಿರುವರನ್ನು ನಂಬಿರಬಹುದು, ஸ்தானத்தை நம்பி இருக்கலாம், ಸ್ಥಾನವನ್ನು ನಂಬಿರಬಹುದು, பதவியை நம்பி இருக்கலாம், ಆತನ ಸ್ಥಾನವನ್ನು ನಂಬಿರಬಹುದು, ராஜா என்கிறதான அந்த நிலையை நம்பி இருக்கலாம். ರಾಜ ಎನ್ನುವ ಆ ಪದವಿಯನ್ನು ಅವನು ஆனா ನಂಬಿರಬಹುದು. தாவீதுக்கு ஒண்ணு தெரியும். ಆದರೆ ದಾವಿದನಿಗೆ ಒಂದು My ಮಾತ್ರ only ಗೊತ್ತು. hope, ನನ್ನ one and only God. ನನ್ನ ಒಂದೇ Hallelujah. ಭರವಸೆ, ಅದು ಏನೆಂದರೆ ದೇವರು ಮಾತ್ರವೇ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரே, ಕರ್ತನೆ, அவரே ಅವರೇ எனது ஒரே நம்பிக்கை. ನನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆ அதான் ಆಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போறோம். ಅದನ್ನೇ ನಾವಿವತ್ತು ಧ್ಯಾನ ಮೂರು ಮಾಡುತ್ತೇವೆ. ವಿಷಯಗಳು. 3 ವಿಷಯಗಳು உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು சொல்லம்மா, ತೆಗೆದುಕೊಂಡು இதை மறந்துடாதீங்க. ಬಂದಿದ್ದೇನೆ. ಇದನ್ನು ಹೇಳುವುದನ್ನು ಮರೆಯಬೇಡಿ. என் ஒரே நம்பிக்கை அவராக மாத்திரமே இருக்கு. ನನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆಯು ಅವರು ಮಾತ್ರವೇ இது ಆಗಿರುತ್ತಾರೆ. வேற யாராலும் சொல்ல முடியாது. ಇದು ಬೇರೆ ಯಾರಲ್ಲೂ ಹೇಳುವುದಕ್ಕೆ தேவ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பிள்ளைகள் யாரெல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರೋರು ಮಾತ್ರ வேதம் ಹೇಳುವುದಕ್ಕೆ சொல்லுகிறது, ಸಾಧ್ಯ. வேதம் சொல்லுகிறது நம் தேவனை குறித்து. ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ದೇವರನ್ನು ಕುರಿತು. அவர் பேர் நம்பிக்கையின் தேவன். ಆತನ ಹೆಸರು ನಂಬಿಕೆಯ அவரே ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்பிக்கையின் நங்கூரம். ಆತನೇ ನಂಬಿಕೆಯ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. நம்பிக்கைக்கு ஆதாரம் அவரே. ನಂಬಿಕೆಗೆ ಆಧಾರವೂ ಆಗಿದ್ದಾರೆ. விசுவாசத்திற்கு அடித்தளம் எது? ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಅಡಿಪಾಯ ಯಾವುದು? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ನಂಬತಕ್ಕಾಗಿರುವ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಆಗಲಿ ನಂಬದೇ ಇರುವ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಅವರೇ ಆಗಿದ್ದಾರೆ. அந்த நம்பிக்கை அவர் மேல மாத்திரம். ಆ ನಂಬಿಕೆಯು ಅವರ ಮೇಲೆ ಇಡಬೇಕು. My only hope. ನನ್ನ ಒಂದೇ ಭರವಸೆ. வெளியில போகும்போது ನಾವು ಆಚೆ இந்த வாசகத்தோடு இந்த உறுதியோடு நம்ம போலாம். இன்னைக்கு ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕುರಿತುಕೊಂಡು ನಾವು ಹೋಗೋಣ. பிரியமானவர்களே, நான் ஒருவேளை உங்களுக்கு சொல்லலாம், சிலர் பிரசங்கம் பண்றது போல, பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, ಪ್ರಿಯರಾದವರೇ, கண்ணீரை துடைப்பார். ಅವರು ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುತ್ತಾರೆ. உன் கண்ணீரை அவர் கரங்களை வைத்து துடைத்து எடுத்து போடுவார். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಅವರ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಒರೆಸುತ್ತಾರೆ. தருவார். ಅವರು ನಿನಗೆ ಆಧಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இதெல்லாம் உண்மைதான். ಇವೆಲ್ಲವೂ ನಿಜವೇ. சொல்றவங்கள மேல தப்பு இல்ல, ಹೇಳುವವರ ಮೇಲೆ ತಪ್ಪಿಲ್ಲ. நான் ஒன்னு சொல்றேன். ಆದರೆ ನಾನು ಒಂದು ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತೇನೆ. உபத்திரவத்தின் நேரத்தில், ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು என் நம்பிக்கை எதிர் மேல யார் மேல வச்சிருக்கிறேன், ನನ್ನ ನಂಬಿಕೆಯು ಯಾರ ಮೇಲೆ ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದೇನೆ அதை நான் உங்களுக்கு கத்து கொடுக்கலன்னு சொன்னா, ಅದನ್ನು ನಾನು ಕಲಿಸಿಕೊಡದೇ ಇದ್ದರೆ, உபத்திரம் வரும்பொழுது, ನಿಮಗೆ ಸಂಕಷ್ಟ ಬರುವಾಗ, அடித்தளம் வீக்கா இருக்கும்போது, ನಿಮ್ಮ ಅಡಿಪಾಯವು ಅದು மழை வரும்போது, மழை வரும்போது, ಮಳೆ ಬರುವಾಗ, மணல் மேல கட்டப்பட்ட வீடாய் நான் இருந்தேன் என்றால், ಮಣ್ಣಿನ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಮನೆಯಾಗಿದ್ದರೆ, மழை மேல வர வர அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ಮಳೆ ಮೇಲೆ ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಅದು ಹೊರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. நானும் நீங்களும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில வீடு கட்டணும் போது, ಆದರೆ ನಾವು ನೀವು ಅವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಮನೆ அவரே ಕಟ್ಟಿದರೆ, என் கண்மலை, ಅವರೇ ನನ್ನ, அவர் மேல நான் நம்பிக்கையை கட்டும்போது, ಅವರ ಮೇಲೆ ನಾನು ಕಟ್ಟಬೇಕಾದರೆ நான் உறுதியாய் இருப்பேன். ನಾನು ದೃಢವಾಗಿರುತ್ತೇನೆ. தாவீது ಅದதான் நினைச்சிருக்கிறாரு. ದಾವೀದನು ಅದನ್ನೇ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அதனாலதான் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ಅದರಿಂದ ಅವನು ಜನಗಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, காலத்திலும் அவரை நம்புங்கள். ಯಾವಾಗಲೂ ಆತನನ್ನೇ ನಂಬಿ. சொல்லமா, my only hope. ಹೇಳೋನ್ವಾ, ನನ್ನ ಒಂದೇ my ಭರವಸೆ, only hope, ನನ್ನ ಒಂದೇ ಭರವಸೆ, எனது ஒரே நம்பிக்கை ನನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆ அவரே. ಅವರೇ. என்ற செய்தியின் முதல் காரியம், ನನ್ನ ಪೀಠಿಕೆಯ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, trust in God.
ದೇವರನ್ನು ನಂಬಿದ್ದರು. Trust in God only. தேவரನ್ನು ನಂಬಿದ್ದರು. தேவனில் நம்பிக்கை கொண்டிருங்கள். தேவನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಆಗಿರಿ. ஏனென்றால் தேவனில் தான் தாவீது நம்பிக்கை வைத்திருந்தான் தன் பாடுகளின் மத்தியிலும். ಯಾಕಂದರೆ ದಾವೀದನು ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟನು ತನ್ನ ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ. அவர் அழகா சொல்றார் பாருங்க முதல் வசனத்துல. ಅವರು ಸುಂದರವಾಗಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. இரண்டாவது பாயிண்ட்ல இது அழகா நம்ம தியானம் பண்ண போறோம். ಎರಡನೇ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಇದು ಸುಂದರವಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. ಇದನ್ನು ಗಮನಿಸಿ. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லமா, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. தாவீது தேவனிடத்தில் மாத்திரம்தான் தன்னுடைய நம்பிக்கை முழுவதுமாய் வைத்திருந்தான் என்று இந்த வசனம் அவನು ದೇವರಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅವನು ಪೂರ್ಣವಾಗಿ ಅವನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು. அதனுடைய உறுதியாய் அவர் அடுத்த வசனங்கள்ல சொல்றார் பாருங்க. ಅದನ್ನು ದೃಢವಾಗಿ ಅವರು ಇನ್ನೊಂದನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, ನನ್ನ ಮನವೇ ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ಶಾಂತವಾಗಿರು, நான் நம்புகிறது அவராலே வரும். கரங்களை தட்டலாமா? ನನ್ನ ನಿರೀಕ್ಷೆಯು ನೆರವೇರುವುದು ಆತನಿಂದಲೇ. அத சொல்லிட்டு இன்னும் உறுதிப்படுத்துறாரு, இன்னும் ஆழமா ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರು ದೃಢಪಡಿಸುತ್ತಾರೆ. நான் ஏன் அவரை நம்புறேன்னு சொன்னா, நான் ಯಾಕೆ ಅವರನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ, அவர்தான் என் கண்மலையும், ಆತನೇ ನನ್ನ ರಕ್ಷಕನು, அவர்தான் என் ரட்சிப்பும், ಅವನೇ ನನ್ನ ಶರಣನು, அவரே என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், ಅವರೇ ನನ್ನ ದುರ್ಗವು. அதனால ಆದದರಿಂದ நான் அசைக்கப்படுவதில்லை, ನಾನು ಕದಲುವುದಿಲ್ಲ. அதனால ಆದದರಿಂದ நான் அசைக்கப்படுவதில்லை, ನಾನು ಕದಲುವುದಿಲ್ಲ. என் கண்மலையானவர் மேல என் நம்பிக்கை இருக்குங்க. ನನ್ನ ರಕ್ಷಕನಾಗಿರುವ ಮೇಲೆ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಇದೆ. என் ரட்சிப்பின் தேவன் மீது என் நம்பிக்கை இருக்குங்க. ನನ್ನ ರಕ್ಷಕನಾಗಿರುವ ದೇವನ ಮೇಲೆ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಇದೆ. உயர்ந்த அடைக்கலமானவர் மேல என் நம்பிக்கை இருக்குங்க. ನನಗೆ ಶರಣಾಗಿರುವ ದೇವರ ಮೇಲೆ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. அதனால ಆದದರಿಂದ நான் அசைக்கப்படுவது இல்ல, ನಾನು ಕದಲುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் என் தேவனுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ನನಗೆ ಬಲವಾದ ದುರ್ಗವು ಆಶ್ರಯವು ದೇವರಲ್ಲಿಯೇ. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று சொல்லி. ಇವೆಲ್ಲವನ್ನು ಹೇಳಿಬಿಟ್ಟು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಯಾವಾಗಲೂ ಆತನನ್ನೇ ನಂಬಿ. அந்த வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கையை பாருங்க, ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು அந்த வார்த்தையில் இருக்கிற உறுதியை பாருங்க, ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ದೃಢವನ್ನು ನೋಡಿ, அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்தை பாருங்க, ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸವನ್ನು அந்த வார்த்தையில் இருக்கிற திடனை பாருங்க, ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ದೃಢವನ್ನು ನೋಡಿ. அவர்தான் ஒரே நம்பிக்கை என்பதை அவர் முழுவதுமாய் அறிந்திருந்தார். ಅವರೇ ಆತನ ನಂಬಿಕೆ ಆಗಿದ್ದಾರೆ. ஆக நெருக்கடியான இந்த உலகத்துல ಆ ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ சொல்லலாம், அவர்தான் என் ஒரே நம்பிக்கை. ಅವರೇ ನನ್ನ ನಂಬಿಕೆಯು. இந்த உலகம் என்ன நெருக்கிட்டு இருக்கு, ಈ ಜಗತ್ತು ನನ್ನನ್ನು நாலு பக்கமும் என்ன போட்டு நெருக்கி என்ன வாழ முடியாம பண்ணிக்கிட்டு இருக்கு. ಈ ಜಗತ್ತು ನನ್ನನ್ನು ತಳ್ಳುತ್ತಾ ಇರಬಹುದು ನಾಲ್ಕು ಕಡೆಯಿಂದ. ஒரு பக்கம் வியாதி இருக்குது, ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಅನಾರೋಗ್ಯವು, ஒரு பக்கம் பண கஷ்டம் இருக்குது, ಒಂದು ಕಡೆ ದುಡ್ಡಿನ ಕಷ್ಟವು, இன்னொரு பக்கம் குடும்பம் இருக்குது, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಕುಟುಂಬದ இன்னொரு பக்கம் சமாதானம் இல்லாம நடக்குது, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಸಮಾಧಾನದೇ ஒரு பக்கம் வேலை இல்லாம போகுது, ಒಂದು ಕಡೆ ಕೆಲಸವೇ ಇಲ್ಲ, ஒரு பக்கம் நண்பர்கள் பிரிந்து போறாங்க, ಒಂದು ಕಡೆ ಸ್ನೇಹಿತರು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ, இன்னொரு பக்கம் நான் தனிமையா இருக்கிறேன், ಇನ್ನೊಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ನಾನು ಏಕಾಂಗಿಯಾಗಿದ್ದೇನೆ. மத்தியிலும் ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲೂ my only hope, ನನ್ನ ಒಂದೇ ಆಧಾರವು இந்த கர்த்தர் மாத்திரம்தான். ನನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆಯು ಕರ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இந்த கொடூரமான உலகத்தில் அவர் ஒருவரே என் நம்பிக்கை. ಈ ಪಾಡಾಗಿರುವ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಮಾತ್ರವೇ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಆಗಿದ್ದಾರೆ. இந்த ஊழல் நிறைந்த உலகத்தில் என் ஒரே நம்பிக்கை அவரே. ஊழல் கரப்ஷன், corrupted world, ಈ ಭ್ರಷ್ಟಾಚಾರವಾಗಿರುವ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಮಾತ್ರವೇ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಆಗಿದ್ದಾರೆ. மாறிக்கொண்டிருக்கிற changing world என் நம்பிக்கை ஒரே நம்பிக்கை அவர்தான். ಈ ಬದಲಾಗುತ್ತಿರುವ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಮಾತ್ರವೇ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಆಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் மாறினாலும் ಜಗತ್ತು ಮಾರಿದರು நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மாறக்கூடாது. ಆದರೆ ನಾನು ಇಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆ ಮಾರಬಾರದು. ஏன்னா என் கண்மலையாகிய தேவன் மேல என் நம்பிக்கை இருக்கு. ಯಾಕಂದರೆ ನನ್ನ ಶರಣಾಗಿರುವ ದೇವರ ಮೇಲೆ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಇದೆ. தாவீதுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். ದಾವಿದನಿಗೆ ಇದು ಚೆನ್ನಾಗಿ தாவீது நன்கு அறிந்திருந்தார், அதில் தான் உறுதியா இருந்தார். ದಾವಿದನು ಅರಿತದಲ್ಲಿ ಆತನು ದೃಢವಾಗಿದ್ದನು. சமயத்துல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ நம்ம பஸ்ல போறோம், ನಾವು ಬಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ, நடந்து போறோம், ನಾವು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ, ட்ரெயின்ல போறோம், ನಾವು ಟ್ರೈನಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ, அல்ல படகுல போறோம், ನಾವು ಹಡಗಿನಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ. திடீர்னு ஒரு ஷேக் ஆகுது. ದಿಢೀರ್ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು போயிருக்கீங்களா? எங்கேயுமே போகாத மாதிரி நான் பார்க்க கூடாது. போயிருக்கிறோம் தானே? திடீர்னு ஒரு ஷேக் ஆகுது, ದಿಢೀರ್ ಅಂತ ಒಂದು ಶೇಕ್ திடீர்னு ஒரு ஆட்டம் காணுது, ದಿಢೀರ್ ಅಂತ ಹೇಳಿ ಅಲೆಗಾಡಿಸುತ್ತದೆ. அப்போ உடனே நம்ம கையில நம்ம தெரிஞ்சு தொடறோமோ தெரியாம தொடறோமோ ஏதோ ஒன்னு கையில கிடைச்சது, டப்புன்னு போய் பிடிச்சிட்டு நின்னுறோம். ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ವೋ ಏನೋ ಒಂದು ಸಿಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ.
டப்புன்னு பிடிச்சிக்கிட்டு நின்னுறோம். ತಕ್ಷಣವೇ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. அப்ப டப்புன்னு பிடிச்சிக்கிட்டு நின்னாலும் ಆಗ ತಕ್ಷಣವೇ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು கடைசி ನಿಂತರೆ வரைக்கும் இதே தான் கையில பிடிச்சிக்கிறோம். ಕೊನೆಯವರೆಗೂ ಅದನ್ನೇ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. இதே பிடிச்சிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நின்னுகிட்டு இருக்கிறோம். ಅದನ್ನೇ ಕೊನೆಯವರೆಗೂ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಿಡಿ, ನಿಲ್ಲುತ್ತಾ ಅಲ್ಲಕ್ಕ? ಇರ್ತೀವಿ. இதையே பிடிச்சிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறோம். ಇದನ್ನೇ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಲ್ಲುತ್ತಾ ಇರ್ತೀವಿ. நான் எதை பிடிக்கணும் யாரை பிடிக்கணும்னு நம்ம நம்ப மாட்டிருக்கிறோம். ನಾನು ಯಾರನ್ನು ಹಿಡಿತಾ ಇದ್ದೇನು ಏನನ್ನು ಹಿಡಿತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ சில ನಂಬುವುದಿಲ್ಲ. ஊன்றுகோலை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ನಾವು ಕೆಲವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡೆ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನಾವು ನಾಶಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. கொஞ்ச நாள் தான் உறவுகள் நம்ம கூட, ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ ಸಂಬಂಧಗಳು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ, கொஞ்ச நாள் தான் உற்றார்கள் நம்ம கூட, ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ ಸಂಬಂಧಿಕರು ಇರ್ತಾರೆ, கொஞ்ச நாள் தான் உதவியாளர்கள் நம்ம கூட, ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ ನಮಗೆ ಸಹಾಯ கொஞ்ச ಮಾಡುವುದಕ್ಕೆ நாள் தான் ಇರುತ್ತಾರೆ. அப்பா, கொஞ்ச நாள் தான் அம்மா, கொஞ்ச நாள் தான் மனைவி, கொஞ்ச நாள் தான் கணவன், கொஞ்ச நாள் தான் நண்பன். ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ ತಂದೆ ತಾಯಿಗಳು, ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ ಹೆಂಡತಿಯರು, ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ ಸ್ನೇಹಿತರಾಗಲಿ கொஞ்ச ಬಂಧುಗಳಾಗಿರುತ್ತಾರೆ, நாள் தான் ஃப்ரெண்டு, கொஞ்ச நாள் தான் பிள்ளைங்க. ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ ಸ್ನೇಹಿತರು, ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ ಮಕ್ಕಳಾಗಿರುತ್ತಾರೆ. நம்ம அவங்களே பிடிச்சிக்கிட்டே இருக்க கூடாது. ನಾವು ಅವರನ್ನೇ ಹಿಡಿದುಕೊಂಡೇ ಇರಬಾರದು. ஒருபோதும் கைவிடாதவரை நம்ம கைவிடக்கூடாது. ಒಂದು ಹೊತ್ತು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡದೇ ಇರುವ ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்போ போட் இல்ல, ಆಗ ಹಡಗಲ್ಲ, போட்ல இருக்கிறவர் அவர் நம்ம கூட. ದೋಣಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ಮಾತ್ರ ಅವರೇ. எப்பயோ ஒரு தடவை உதவியாளரை யாரோ அனுப்புறாங்கன்னு சொன்னா அந்த உதவியாளரே பிடிச்சிக்கிட்டு ಯಾವಾಗ್ಲೋ ಒಂದ್ಸರಿ ಅವರನ್ನು ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬರನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರನ್ನೇ ಹಿಡಿದುಕೊಂಡು ನೀವು ನನ್ನನ್ನೇ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಡಿ என்ன ಅಂತ விட்டு ಹೇಳಿ, போவாதீங்க, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟೇ ಹೋಗ್ಬೇಡಿ, போயிடுவாங்க. ಅವ್ರು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. தாவீதுக்கு தெரியும், ದಾವಿದನಿಗೆ ಗೊತ್ತು, ஒரே நம்பிக்கை அவர்தான். ಒಂದೇ ನಂಬಿಕೆ ಅವರು கொஞ்ச ಮಾತ್ರ. நாள் ஒரு சிலர் நம்ம கூட வைக்கிறாரு, ಕೆಲವು ದಿನಗಳ ವರೆಗೂ ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. கொஞ்ச நாள்ல வைக்கிறவங்கள தான் நம்ம நம்புறோம். ಸ್ವಲ್ಪ ದಿವಸವನ್ನು ಇಡುವವರನ್ನು ಮಾತ್ರ ನಾವು கொஞ்ச ನಂಬುತ್ತೇವೆ. நாள் தான் ஸ்தானம் இருக்கும். ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ எத்தனை ಸ್ಥಾನವಿರುತ್ತದೆ. வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட்? ಎಷ್ಟು ವರ್ಷಗಳ ಮೇಲೆ 55 65 ರಿಟೈರ್ಮೆಂಟ್? 55 65. 60 ವರ್ಷದ ಮೇಲೆ. அப்புறம் யாரங்க பிடிச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம? ಅದಾದ್ಮೇಲೆ ಯಾರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತೇವೆ? சொல்லுவீங்க பென்ஷன். ನೀವು ಹೇಳುತ್ತೀವ ಪೆನ್ಷನ್. வர பென்ஷன் ஒழுங்கா வர மாட்டேங்குது. ಬರುವ ಪೆನ್ಷನ್ ಸರಿಯಾಗಿ ಬರುತ್ತಿಲ್ಲ. வேலை பதவியை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? ಕೆಲಸವನ್ನೇ ಹಿಡಿದುಕೊಂಡಿರ್ತೀವ. என் வேலை வியாபாரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? ನನ್ನ ವ್ಯಾಪಾರವನ್ನೇ இந்த ಹಿಡಿದುಕೊಂಡಿರ್ತೀವ. வேலை கிடைச்சிருச்சுனா ஓகே, ಈ ಕೆಲಸ ಸಿಕ್ಕರೆ ಓಕೆ, இந்த பதவி கிடைச்சிருச்சுனா ஓகே, ಈ ಸ್ಥಾನ ಸಿಕ್ಕಿದರೆ ಸರಿ, இங்க போய் நான் அத கட்டிட்டேனா ஓகே, ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾನು ಅದನ್ನು ಕಟ್ಟಿದರೆ ಸರಿ. சொல்லமா ஒரே நம்பிக்கை. ಹೇಳೋನ್ವಾ ಒಂದೇ ನಂಬಿಕೆ. கையில ஒண்ணுமே இல்லனாலும் ಕೈನಲ್ಲಿ ಒಂದನು ಇಲ್ಲದಿದ್ದರೂ இதயத்துல ஒரே நம்பிக்கை இருக்கு. ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದೇ ನಂಬಿಕೆ அந்த ಇರಬೇಕು. நம்பிக்கை அவர் மேல. ಆ ನಂಬಿಕೆ ಅವರ ಮೇಲೆ. தாவீது அதை அறிந்திருந்தார். ದಾವಿದನು ಅದನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದನು. அதனால தான் சொல்றாரு, ಅದರಿಂದ ಹೇಳ್ತಾರೆ, அறைகூவல் விடுகிறார், ஜனங்களே ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಜನರೇ அவரையே எக்காலத்திலும் நம்புங்கள். ಯಾವಾಗಲೂ ಆತನನ್ನೇ ನಂಬಿ. சொல்லமா ட்ரஸ்ட் இன் காட். ಹೇಳೋನ್ವಾ ದೇವರನ್ನು ನಂಬಿದ್ದನು. இது வந்து இந்த வேர்ல்டு வந்து கிரைசிஸ் வேர்ல்டு. ಈ ಜಗತ್ತು ಬಂದು ಇದು ಒಂಥರ ಕ್ರೂಯಲ್ ವರ್ಲ್ಡ್. ಇದು ಕ್ರೂರವಾದ, ஆமா, ಕರಪ್ಟಿವ್ ವರ್ಲ್ಡ್, ಭ್ರಷ್ಟಾಚಾರವಾದ ಚೇಂಜಿಂಗ್ ವರ್ಲ್ಡ್, ಲೋಕವಾಗಿದೆ. ಕ್ರಿಟಿಕಲ್ ವರ್ಲ್ಡ್, ಬದಲಾಗುತ್ತಿರುವ ಲೋಕ, ಕ್ರಿಟಿಸೈಸಿಂಗ್ ವರ್ಲ್ಡ್, ದೂರು ಹೇಳುವ ಲೋಕವಾಗಿದೆ. இந்த வேர்ல்டுல ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ நம்ம அவரை பிடிச்சிக்கிட்டாதான், ನಾವು ಅವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರೆ தாவீது சொல்ற மாதிரி நான் அசைக்கப்பட மாட்டேன். ದಾವಿದನು ಹೇಳುವ ರೀತಿಯೇ ಕದಲುವುದಿಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಯಾರನ್ನು எந்த ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஊன்றுகோலை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? ಯಾರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? என் மகன் காப்பாத்துவான், ನನ್ನ ಮಗನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ, என் அம்மா காப்பாத்துவா, ನನ್ನ ತಾಯಿ ಕಾಪಾಡುತ್ತಾಳೆ, என் அப்பா கூடவே இருப்பாரு, ನನ್ನ ತಂದೆಯ ಜೊತೆಲೇ என் ಇರ್ತಾರೆ, புள்ள கடைசி காலத்துல கஞ்சியாவது ஊத்துவான், ನನ್ನ ಮಕ್ಕಳು ಕೊನೆಯ ಕಾಲವರೆಗೂ ಆದರೂ ನನಗೆ ಊಟ ಹಾಕುತ್ತಾರೆ. கஞ்சி தான் ஊத்துவான். ಅವರು ಗಂಜಿಯನ್ನೇ ಹಾಕುತ್ತಾರೆ. ஓ அவங்களுக்கு சொன்னீங்களா? வெறும் கஞ்சி தான் ஊத்துவான் போல. ಅವರು ಗಂಜಿಯನ್ನೇ இப்பவே ಹಾಕುತ್ತಾರೆ. சொல்றோம், கடைசி காலத்துல கஞ்சியாவது ஊத்துறா. ಈಗಲೇ ಹೇಳುತ್ತಾರೆ, ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಗಂಜಿ ಆದ್ರೂ கர்த்தரங்க ಹಾಕು. பிரியாணியே கொடுக்குறோம், வேணாம் நம்மளுக்கு. ಕರ್ತನು ನಮಗೆ ಬಿರಿಯಾನಿಯೇ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಬೇಡ ಅಂತಾರೆ. கறி சாப்பாட சோறு கொடுத்தாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க. ಮಾಂಸ ರೀತಿಯಾಗಿರುವ ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟರು ಬೇಡ சொல்லமா ಅಂತಾರೆ. ட்ரஸ்ட் இன் காட். ಹೇಳೋನ್ವಾ ದೇವರನ್ನು ನಂಬಿದ್ದೆ. ஏன்னா ಯಾಕಂದರೆ only hope அவர்தான். ಯಾಕಂದರೆ ನನ್ನ ಒಂದೇ ಭರವಸೆ ಅವರು ಮಾತ್ರವೇ. ரெண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, ட்ரஸ்ட் இன் காட் மாத்திரமில்ல, ದೇವರನ್ನು ನಂಬಿ ಅಂತ. அதுக்கு மேல இது இன்னும் முக்கியம். நான் உண்மையிலே ட்ரஸ்ட் இன் காட் தானா, நான் ட்ரஸ்ட் ஆண்டவர் மேல தான் வைக்கிறேன்னா, ನಾನು ನಿಜವಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ரெண்டாவது காரியம் ரெஸ்ட் இன் காட். ಎರಡನೇ ಕಾರ್ಯ, ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿ. இது ரொம்ப முக்கியம்.
நான் ட்ரஸ்ட் பண்றேன்ப்பா, ನಾನು ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ, ஆனா புலம்பிக்கிட்டே திரிவேன். ಆದರೆ ಗೊಂದಲಗೊಂಡೇ ನಾನು நான் ಅಲೆದಾಡುತ್ತೇನೆ. விசுவாசிக்கிறேன்ப்பா, ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, ஆனா அலைஞ்சுக்கிட்டே திரிவேன். ನಾನು ಅಲೆದಾಡಿಕೊಂಡೇ நான் ಇರುತ್ತೇನೆ. விசுவாசிக்கிறேன், ನಾನು கர்த்தர் ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, கர்த்தர் தான் விசுவாசிக்கிறேன். ಕರ್ತನನ್ನೇ நான் ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ. அசைக்கப்படுதலன்னு சொல்றேன் தான், ನಾನು ಕದಲುವುದಿಲ್ಲ ಅಂತ ஆனா ಹೇಳ್ತೇನೆ, நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். கர்த்தர் ಆದರೆ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ನಾನು ವಿಶ್ರಾಂತಿಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ரெஸ்ட் இன் காட் ரொம்ப முக்கியம். ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. தாவீது பாருங்க, ದಾವೀದನು ನೋಡಿ ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, தேவனையே. ಆರಂಭಿಸುವಾಗ முதல் ಹೇಳುತ್ತಾನೆ, வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? தேவனையே. சொல்லமா, யாரை நோக்கிங்க? ಯಾರನ್ನು ನೋಡಿ? தேவனையே நோக்கி ದೇವರನ್ನೇ ನೋಡಿ என் ஆத்மா அமர்ந்திருக்கிறதா. ನನ್ನ ಆತ್ಮವು இது ಶಾಂತವಾಗಿರುವುದು. மூல மொழியில என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுங்களா? ಇದು ಮೂಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ஒரிஜினல்ல இந்த வார்த்தை எப்படி எழுதிருக்கு? ESV டிரான்ஸ்லேஷன்ல கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. ಒರಿಜಿನಲ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ அந்த ಅಂದ್ರೆ, வசனத்தை வாசிக்கலாமா? தேவனையே என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற வார்த்தை என்ன 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 கரெக்டா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமா அமைதியா இருக்குது அப்படின்ற ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னா அது தேவனிடத்தில் மாத்திரம்தான். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ನನ್ನ ಆತ್ಮವು ಶಾಂತವಾಗಿದೆ ಅಂತ ಅದರ ಅರ್ಥ ಏನೆಂದರೆ ನನ್ನ ಆತ್ಮವು ದೇವರಲ್ಲಿದೆ ಅಂತ ಅರ್ಥ. என் ஆத்மா ஒரு இடத்துல இளைப்பாறுது அப்படின்னு சொன்னா ನನ್ನ ಆತ್ಮವು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಗೊಳ್ಳುತ್ತದೆ அது ಅಂದರೆ இந்த தேவனிடத்தில் ಅದು மாத்திரம்தான். ಈ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, எவ்வளவு நாளுங்க பணம் என் கூட வருது, ಎಷ್ಟು ದಿವಸ ನನ್ನ ಬಳಿ ಹಣ அங்க ಬರುತ್ತದೆ, அமைதியா இருக்க முடியுமா? ಅಲ್ಲಿ ನಾವು இன்னைக்கு பணம் ಶಾಂತವಾಗಿರಬಹುದು. பணம் 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 நம்ம ஓடுறோம், ಇವತ್ತು ಹಣ ಹಣ ಅಂತ ಹೇಳಿ பணம் ಓಡುತ್ತೇವೆ, வேணும், ಹಣವು ஆனா ಬೇಕು, பணமே வேணும்னு ஓடுறோம். ಆದರೆ ಹಣವೇ ಬೇಕು ಅಂತ அது ಹೋಗುತ್ತೇವೆ. இது இது அதுன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ಅದು ಇದು ಅಂತ ಹೇಳಿ போய் ಅಲೆದಾಡುತ್ತಿರ್ತೀವಿ. சேர்த்து வச்சவங்களோட இன்டர்வியூ போய் பாருங்க. ಆದ್ರೆ ಹೋಗಿ ಸೇರಿಸಿಟ್ಟಿರುವ ಅವರ ಇಂಟರ್ವ್ಯೂ அலெக்சாண்டர் ನೋಡಿ, பாத்தீங்களா? ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ ಅನ್ನು அவர் ನೋಡಿದ. கையை மேல வச்சிட்டு தான் புதைக்க சொன்னாராம். ಅವರು ಆತನ ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಇಟ್ಟೆ ನೀನು ನನ್ನನ್ನು ஒண்ணுமே ಉಣಿಸಬೇಕು ಅಂತ எடுத்துட்டு ಹೇಳುತ್ತಾರಂತೆ. சொல்லு, எழுதுங்க, நான் ஒண்ணுமே எடுத்துட்டு போல, இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்த பார்த்தேன், அவரு- சம்பாதிக்க பார்த்தேன், ஜெயிக்க பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே எடுத்துட்டு போல. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಏನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಬರಿ ಅಂತ ಹೇಳಿ. அப்ப நம்ம எதை பிடிச்சுன்னு இருக்கிறோம் ஒண்ணுமே புரிய மாட்டிருக்கு. ನಾವು ಏನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳುವುದೇ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் இளைப்பாறு என்று சொன்னாலும் நான் அவர்கிட்ட இளைப்பாற போறதில்ல. நான் போறதெல்லாம் பணத்துக்கு பின்னாடி, நான் போறதெல்லாம் மனுஷனுக்கு பின்னாடி, நான் போறதெல்லாம் பதவிக்கு பின்னாடி, நான் போறதெல்லாம் இந்த உலகத்துக்கு பின்னாடி தான். ದೇವರು ಎಷ್ಟೋ ನೀನು ಬಂದು ವಿಶ್ರಾಂತಿಗೊಳ್ಳು ಅಂತ ಹೇಳಿದರೆ, ಆದರೆ ನಾವು ಬರೀ ಹಣದ ಹಿಂದೆ, ಅದರ ಹಿಂದೆ, ಇದರ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಲೇ ಇರ್ತೀವಿ. தேவ பிரசன்னத்தில் காத்திருப்பதே கிடையாது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾದಿರುವುದೇ ಇಲ್ಲ. தேவ பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ನಾವು ಮುಖ್ಯತ್ವವನ್ನೇ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்போ இங்க இவர் தாவீது சொல்றாரு, நான் ஒரு இடத்துல அமைதலா இருக்கிறேன்னு சொன்னா, நான் ஒரு இடத்துல இளைப்பாறுதலோடு இருக்கிறேன்னு சொன்னா, நான் ஒரு இடத்துல ரெஸ்டா இருக்கிறேன்னு சொன்னா அது கர்த்தருடைய பிரசன்னத்தில் பாதத்தில் மாத்திரம்தான் என்று சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ವಿಶ್ರಾಂತಿವಾಗಿ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಒಂದು ಕಡೆ ಶಾಂತವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ದೇವರಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ನಾನು இது ಇದ್ದೇನೆ ಅಂತ வெறும் ಹೇಳ್ತಾನೆ. பாட்டுல மட்டும் தான் நம்ம சொல்றோம், ಇದನ್ನು ನಾವು ಬರೀ ಹಾಡಿನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತೇವೆ, ஹார்ட்ல சொல்ல மாட்டேங்கிறோம். ನಾವು ಹೃದಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. என்னங்க, ಏನಪ್ಪಾ, யாரும் பிரசன்னத்தை தேடுறதே கிடையாது. ಯಾರು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು நாங்க ಹುಡುಕುವುದೇ ಇಲ್ಲ. குட்டிகரன் அடிக்க வேண்டியதா இருக்குது நீங்க பிரசன்னத்துக்கு வர்றதுக்கு. ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕಿಂದರಿ ಬಾರಿಸಬೇಕಾಗಿದೆ. ಇಲ್ಲಿ ஆமா, ஆடுறாம நாங்க ஆட வேண்டியதா இருக்குதுங்க. ನಾವಿಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆಡು ರಾಮ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾಗುತ್ತದೆ. சாமி வா பிரசன்னத்துக்கு, சாமி வா சர்ச்சுக்கு, சர்ச்சில் காத்துரு, சர்ச்சில் ஆமென்றதுக்குள்ள ஒரு ஜிப்பு போட்டு, பைபிள் ஜிப்பு போட்டு ஓடிடுவாரு. ಇಲ್ಲಿ ಬಾರಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರನ್ನ ಗೋಗರದೆ ಅವ್ರನ್ನ ಕರಿಬೇಕು. ಅಲ್ಲಿ ಆಮೇನಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಇಲ್ಲಿ ಬ್ಯಾಗ್ ಜಿಪ್ ಹಾಕಿ ಅಲ್ಲೇ ಹೊರಟು ಹೋಗಿರ್ತಾರೆ. புரியுதுங்களா? ಬೈಬಲ್ಗೆ பாஸ்டர் எப்ப ஆமென் சொல்ல போறாரு தெரியல. ಪಾಸ್ಟರ್ ಯಾವಾಗ ಆಮೇನೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. சொல்லுப்பா, ಹೇಳಪ್ಪ. கொஞ்ச நேரம் ಇಳುತ್ತಾರ್ನಾ, ಅವ್ರು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಏನಾದ್ರೂ ಎಳೆದರೆ பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ಅವ್ರು ಬೈಬಲ್ ಅನ್ನು ಹಾಗೆ ಎತ್ತಿ ಇಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஓடுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ಅವ್ರು ಓಡುವುದಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவர் தாவீது மாதிரியே இருக்க முடியாது. ಅವರು ದಾವಿದನ அவருக்காக ರೀತಿಯಾಗಿ ஏங்குது இல்ல, எப்ப வெளியே போலான்னு தாங்குது. ಆತನಿಗೋಸ್ಕರ ನಾನು ಯಾವಾಗ ಹೋಗಲಿ ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇದೆ. சொல்லமா, ரெஸ்ட் இன் காட். ಹೇಳೋಣ್ವಾ, ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರಿ. எப்போ? ಯಾವಾಗ? பயந்துகிட்டு இருக்கிறாப்ல, ಅವರು ಭಯಪಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ, சோர்ந்து போய் இருக்கிறாப்ல, ಅವರು ಸೋತು ಹೋಗಿದ್ದಾರೆ, பலவீனத்துல இருக்கிறாப்ல, ಆತನು ಬಲಹೀನತದಲ್ಲಿ தனிமையில இருக்கிறாரு, ಏಕಾಂಗಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலையில ராஜா ಎಲ್ಲರೂ ಒದಗಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ. அப்ப சொல்றாரு, ಆಗ ದಾವಿದನು ಹೇಳುತ್ತಾನೆ, அங்கெல்லாம் என் ரெஸ்ட் இல்லையா, ಅಲ್ಲೆಲ್ಲ ನನ್ನ ವಿಶ್ರಾಂತಿ ಅಲ್ಲ, அப்பா பிரசன்னத்துல தான் என் ரெஸ்ட். ತಂದೆಯ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನನ್ನ ವಿಶ್ರಾಂತಿ. இயேசு கூப்பிடுறாரு, ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾರೆ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு.
கஷ்டப்படுபவரே ಹೊರೆ ಹೊತ್ತುವವರೇ ನನ್ನ ಬಳಿ ಬನ್ನಿ, நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்றாரு. ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, நானே தூக்கி சுமந்துக்கிறேன்ப்பா, ನಾನೇ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾನು ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ, அங்கே இருப்பா, நான் சுமந்துக்கிறேன்ப்பா. ನೀವು ಅಲ್ಲೇ ಇರಿ, ನಾನೇ ಅದನ್ನು எவ்வளவு ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பேருங்க சொல்லாம சொல்றேன் இத? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு ಮೊದಲನೇ ಸರ್ವಿಸ್ ಮುಗಿದ ತಕ್ಷಣ ஒரு பிரதர் என்கிட்ட பேசினாரு. ಒಂದು ಬ್ರದರ್ ನನ್ನ ಬಳಿ ಮಾತನಾಡಿದರು. நைட்டு திடீர்னு எனக்கு தூக்கம் தெளிஞ்சிருது, அதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது. ನೈಟ್ ನನಗೆ ನಿದ್ರೆ ಎಚ್ಚರ ಆಯಿತು, ನನಗೆ ಅದಾದ್ಮೇಲೆ ನಿದ್ರೆ ಬಂದಿಲ್ಲ. என்ன கண்ணாடியில பார்த்த மாதிரி ಆಯ್ತು. ಅವರನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನಾನು ನೋಡಿದ ಮನಸ್ಸಲ್ಲಿ சொல்லிட்டேன் ಸೇಮ್ ಬ್ಲಡ್ ಬ್ರದರ್. ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಂಡೆ ನನ್ನ ಸೇಮ್ ಬ್ಲಡ್ ಅಂತ ಹೇಳಿ. அப்புறம் நான் சொன்னேன், ಆಮೇಲೆ ನಾನು ಹೇಳಿದೆ, பாருங்க நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம் பாருங்க. ನೋಡಿ ನಾವು ಹಾಗೆ ಇದ್ದೀವಿ. அப்ப நைட் தூக்கம் தெளிய மாட்டேங்குது, தூக்கம் அங்கே தான் இருக்கு. ನೈಟಿನ ನಿದ್ರೆ ಹಾಗೆ ಇದೆ. எழுந்துட்டோம்னா ನಾವು ಎದ್ದರೆ எல்லா தோல்வியும் ஓடுது, ಎಲ್ಲ ಸೋತುಗಳು ಓಡ್ತಾ ಇದೆ, எல்லா பிரச்சனையும் குருவி ஓடுற மாதிரி ஓடுது, ಎಲ್ಲ ತೊಂದರೆಗಳು ಓಡ್ತಾ ಇದೆ. பட்டர்ஃப்ளை வயித்துல பறக்குது, தலைக்கு மேல பறக்குது, ಬಟರ್ಫ್ಲೈ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೊರಡ್ತಾ ಇದೆ, ಮೇಲೆ ಎಲ್ಲ ಹಾರಾಡ್ತಿದೆ. அப்போ கான்சென்ட்ரேஷன் மாத்தணும். ಹಾಗಾಗಿ ನಾವು ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಅನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. ரெஸ்ட் நம்ம ஆக மாட்டேங்கிறோம், ದೇವರಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ರಾಂತಿಗೊಳ್ಳುತ್ತಾ ಇಲ್ಲ, ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇಲ್ಲ. இங்க பிரசங்கம் பண்ணாலும் ನಾವಿಲ್ಲಿಷ್ಟು ನಾವು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರೂ ತೊಂದರೆ ಬರುವಾಗ அந்த செகண்ட்ல கர்த்தர் பாத்துக்குவார்ன்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர மாட்டேங்குது. ಆ ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಮನದಾಳು ನಮಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்மளே யோசிக்கலனாலும் சில யோசனைங்க ஓடிக்கிட்டே தான் இருக்குது பிரதர். ನಾವು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಬ್ಕಾನ್ಷಿಯಸ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲೇ ಓಡುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. அப்ப இன்னைக்கு பிரசங்கம் உங்களுக்கும் எனக்கும் தான். ಇವತ್ತು ನಮಗೂ ನಿಮಗೂ ಆ ಪ್ರಸಂಗವು இந்த வாரம் ஃபுல்லா ரெண்டு மூணு நாள் அப்படி தான் தூக்கம் இல்ல. ಈ ವಾರದಲ್ಲಿ 2 ದಿವಸವೂ ಆ ರೀತಿಯಾಗಿ ನನಗೆ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ. எனக்கே தெரியல இந்த பிரசங்கம் தான் இன்னைக்கு பண்ண போறேன்னு சொல்லி. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಇವತ್ತು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. இது நீங்களும் நானும் இந்த வாரம் ட்ரை பண்ண போறோம். ಹಾಗಂತ ಹೇಳಿ ಈ ವಾರವು ನಾನು ನೀವು ಮಾಡುತ್ತೇವೆ. சொல்லமா ரெஸ்ட் இன் காட். ಹೇಳೋಣವಾ ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ. இது ரொம்ப முக்கியம். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. உலகம் இன்னும் குழப்பத்துக்குள்ள தான் நடத்தும் நம்மள. ಈ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಗೊಂದಲದಲ್ಲೇ ನಡೆಸುತ್ತದೆ, அமைதியின்மைக்குள்ள தான் நடத்தும், ನಮ್ಮನ್ನು ಶಾಂತಿಯೇ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಹಾಗೆ ನಡೆಸುತ್ತದೆ, ಬಲವೀನತೆக்குள்ள தான் நடத்தும், ಬಲಹೀನತೆಯಲ್ಲೇ ನಡೆಸುತ್ತದೆ, சோர்வுக்குள்ள தான் நடத்தும், ನಮ್ಮನ್ನು ಸೋಲಿನಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತದೆ, தோல்விக்குள்ள தான் நடத்தும், பாடுகளுக்குள்ள தான் நடத்தும், ನಮ್ಮನ್ನು ಸಂಕಷ್ಟ ಉಪದ್ರ ಕಾಲದಲ್ಲೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ, சண்டைக்குள்ள தான் நடத்தும், ನಮ್ಮನ್ನು ಜಗಳಗಳಲ್ಲೇ ನಡೆಸುತ್ತದೆ, பாவத்துக்கும் அசுத்தத்துக்குள்ள தான் நடத்தும், ಅದನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ಆಗಲಿ ಅಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. கிட்ட அவருக்குள்ள அவர் பாதத்துல நான் ரெஸ்ட் ஆகலன்னு சொன்னா, இளைப்பாறலன்னு சொன்னா, நான் அவர் எப்படி அப்புறம் கொடுப்பாரு? ನಾವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ರಾಂತಿ ಆಗದೇ ಇದ್ದರೆ, ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ? ಅವರು ಕೂಪಿಡ್ರಾರ್ನ ನಾವು ಹೋಗணுங்க. ಅವರು ಕರೆಯುತ್ತಾರೆ ಅಂದರೆ ನಾವು ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. ಹೋಗಾಮ ಪ್ರಸನ್ನತೆ ಕೇಕ ಸಮಾಧಾನತೆ எப்படி நான் நாட முடியும்? ನಾವು ಹೋಗದೇ ಇದ್ದು ಅವರಿಗೆ ಪ್ರಸನ್ನತೆ ಬೇಕು ಅಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಿಗುತ್ತದೆ? அப்ப அமைதலா அவர் சமூகத்துல வந்து காத்திருக்கணும். ಹಾಗಾಗಿ ವಿಶ್ರಾಂತಿಯಿಂದ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಕಾಯುತ್ತಿರಬೇಕು. ಸೈಲೆಂಟ್ அவர் சமூகத்துல வந்துறணும். ಹೇಳೋಣವಾ, ಶಾಂತವಾಗಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಬರಬೇಕು. சேர்ந்து சொல்லமா, சைலண்டா ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ அவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் காத்திருந்து தான் பாருங்களேன். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಕಾದಿದ್ದು ನೋಡಿ. எதுவும் பேசாதீங்க, ಏನು ಮಾತನಾಡಬೇಡಿ, ஒன்னும் அவர்ட்ட சொல்லாதீங்க, ಏನು ಹೇಳಬೇಡಿ. உங்க மனசை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೈಲೆಂಟಾ ಉಟ್ಕಾರುங்க. ನೀವು ಶಾಂತವಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ரொம்ப பேசணும்னா, ನೀವು ತುಂಬಾ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ, அவர் பேசிட்டு தான் இருக்காரு, ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಮಾತನಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ரொம்ப பேசணும்னா ತುಂಬಾ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ, மைண்ட் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கும், ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಅಲೆದಾಡುತ್ತಿರುತ್ತದೆ, அமைதியில இருக்காது, ಅದು ಶಾಂತವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ಅಮರ್ந்து இருக்கணும் அவர்கிட்ட, ಆಗ ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರಬೇಕು, ಸೈಲೆಂಟಾ இருக்கணும். ಆಗ ನಾವು ಶಾಂತವಾಗಿರಬೇಕು. ஒரு ಪ್ರಾವರ್ಬ್ಸ್ இப்படி சொல்லுது, ಒಂದು ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ಸ್ಪೀಚ್ ಇಸ್ ಸಿಲ್ವರ್ ಬಟ್ ಸೈಲೆನ್ಸ್ ಇಸ್ ಗೋಲ್ಡ್. ಮಾತು ಬಂದು ಬೆಳ್ಳಿ ಆಗಿರುತ್ತದೆ, ಮೌನವು ಬಂದು ಬಂಗಾರವಾಗಿರುತ್ತದೆ. நம்ம பேசுற பேச்சு அது வெள்ளியா, ನಾವು ಮಾತನಾಡುವ ಮಾತು ಅದು ಬೆಳ್ಳಿಯಾಗಿದೆ. அதை விட மேலானது என்ன தெரியுமா? ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದದು ಏನು ಗೊತ್ತಾ? பேசாம இருக்கும்போது அது பொன்னா. ಮಾತನಾಡದೇ ಇರುವಾಗ ಅದು ಬಂಗಾರವಾಗಿದೆ. சொல்லுங்க, நீங்க சில்வரா இருக்க போறீங்களா, தங்கமா இருக்க போறீங்களா? ಹೇಳಿ, ನೀವು ಬೆಳ್ಳಿ ಆಗಿರ್ತೀರಾ, ಬಂಗಾರವಾಗಿರುತ್ತೀರಾ? கோல்டுங்க, ಬಂಗಾರ. அவர் பிரசன்னத்துல சைலன்ஸா இருக்கணும், சைலண்டா இருந்தா கோல்ட். ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಮೌನವಾಗಿರಬೇಕು, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவே ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அப்ப பேச்சு வெள்ளி என்றால் மௌனம் அதற்கு மேற்பட்ட பொன் என்னும் முன்பை இந்த சம்பவத்தில் நமக்கு தெரியுது பாருங்க. ಹಾಗಾಗಿ ಮಾತು ಬೆಳ್ಳಿ ಆದರೆ ಮೌನವು ಬಂಗಾರವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ. இத கவனிங்க, இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ಇದನ್ನು ಗಮನಿಸಿ, ಇದು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದೆ. யாராவது ஒருத்தர் முதல் வசனத்தை வாசிங்க. ಯಾರಾದರೂ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. தேவனையே நோக்கி
என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது போதும். இதே வார்த்தையை கொஞ்சம் மாத்தி 5வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி. அப்போ இது இந்த முதல் வார்த்தைக்கும் 5வது வார்த்தைக்கும் நடுவுல கொஞ்சம் விஷயம் அவர் பேசுறாரு. ಈ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯಕ್ಕೂ 5ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பாட்டு பாடிக்கிட்டே வராரு, ಅವರು ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತಾನೆ பண்ணிக்கிட்டே வராரு, ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ சொல்லிக்கிட்டே வராரு. ಅವರು ಹೇಳುತ್ತಾ அவர் ಬರ್ತಾರೆ. ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறாரு, ಅವರು ಆರಂಭಿಸುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ தேவனையே நோக்கி ದೇವರನ್ನೇ ನಂಬಿ என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ನನ್ನ ಆತ್ಮವು ಶಾಂತವಾಗಿರುವುದು. 4வது வசனத்துல வரும்பொழுது 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರುವಾಗ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி ಅವನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಿಂದ ದೊಬ್ಬುವುದೇ ಅವರ ಆಲೋಚನೆ. அபத்தம் பேச விரும்புகிறார்கள், ಸುಳ್ಳಾಡುವುದು ಅವರಿಗೆ ಅತಿ ಸಂತೋಷ. இத கவனிங்க, தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். ಬಾಯಿಂದ ಹರಿಸಿ ಮನಸ್ಸಿನಿಂದ ಶಪಿಸುತ್ತಾರೆ. கொற்றாரு, ஆண்டவர் சமூகத்துல கொற்றாரு. ಅವರು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅದನ್ನು அப்புறம் தமிழ் வேதத்துல வாசிங்க, எல்லா வேதத்திலயும் அங்க பிராக்கெட்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், யாராவது வாசிங்க. சேலா சொல்லலாமா? சேலா, ಸೆಲಾ. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವೇನೆಂದರೆ பாஸ், ಅದಕ್ಕೆ ಒಂದು அந்த இடத்துல நிறுத்துறதாம், ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದು, நிறுத்தி ನಿಲ್ಲಿಸಿ யோசிக்கிறதாம், ಯೋಚನೆ ಮಾಡುವುದು, நிறுத்தி ನಿಲ್ಲಿಸಿ தியானிக்கிறதாம், ಧ್ಯಾನಿಸುವುದು, நிறுத்தி ನಿಲ್ಲಿಸಿ ஆராதிக்கிறதாம். ಆರಾಧಿಸುವುದು. அப்ப ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிறார் அவரு. ಆಗ ಆರಂಭಿಸುವಾಗ எப்படி ஆரம்பிக்கிறாரு? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ದೇವರನ್ನೇ ನೋಡಿ ನನ್ನ ಆತ್ಮವು. திருப்பும் 5வது வசனத்துல கொஞ்சம் மாத்தி அதை கொஞ்சம் உறுதியா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ಮತ್ತೆ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅವರು என் ஆத்துமாவே ನನ್ನ ಮನವೇ தேவனை நோக்கி அமர்ந்திரு. ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ಶಾಂತವಾಗಿರು. அப்ப கவனிங்க, ಆಗ ಗಮನಿಸಿ, அந்த முதல் வசனத்துக்கு வார்த்தைக்கும் 5வது வசனத்தின் வார்த்தைக்கும் நடுவுல ஒரு பாஸ விடுறாரு. ಮೊದಲನೇ ವಾಕ್ಯಕ್ಕೂ 5ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಪಾಸ್ ಅನ್ನು அதுக்கு ಇಡುತ್ತಾರೆ. முன்னாடி அவர் என்னென்னலாம் யோசிச்சிருப்பாரு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನವೇ ಅವರು ಏನೇನೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡಿರ್ತಾರಂತ ಹೇಳಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. யோசிச்சு பார்க்கலாமா? ಯೋಚನೆ ಮಾಡಿ நீங்க தான் ನೋಡೋಣ. தாவீது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ನೀವೇ ದಾವೀದು, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. உங்களை ನಿಮ್ಮನ್ನು யாரெல்லாம் நெருக்குனாங்களோ அவங்களாம் யோசனை வருவாங்க. ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿದಾರೋ ಅವರೆಲ್ಲ ಯೋಚನೆ அவரை தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். ಅವರನ್ನೇ ಹಾಡುತ್ತಾ ஆனா ಇದ್ದೀವಿ. என்னென்ன பிரச்சனை நடந்ததெல்லாம் நாங்க நடுவிட ಏನೆಲ್ಲ ಕಷ್ಟ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು யாரெல்லாம் உங்க முதுகுல குத்துனாங்க அதை யோசிக்கிறார் அவரு. ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಬೆನ್ನ ಹಿಂದೆ ಚುಚ್ಚಿದಾರೋ சொந்த மகனே உயிரை வாங்குறதுக்கு தேடுறான், யோசிக்கிறார் அவரு. ಸ್ವಂತ ಮಗನೇ ಆತನನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕಂತ ಹೇಳಿ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. சவுல் தேடுறான், யோசிக்கிறார் அவரு. ಸೌಲನು ಹುಡುಕುತ್ತಾನೆ, ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமா ஆமா, முன்னாடி நல்லா பேசுறாங்க, ಹೌದು ಹೌದು, ಮುಂದೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, குழி பறிக்கிறாங்க, ಆದರೆ ಹಿಂದೆ ಮಾತ್ರ ಗುಂಡಿ ತೋಡುತ್ತಾರೆ. அதான் சொல்றாங்க. ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ. தேனா பேசுறான் முன்னாடி, ಅವರು ಜೇನಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ஆனா பின்னாடி போய் தேளா கொட்டுறான். ಆದ್ರೆ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಚೇಳಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. முன்னாடி ஆசீர்வதிக்கிற மாதிரி சிரிச்சு சிரிச்சு வலிய பேசுறான், ಮುಂದೆ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಅವರು ಹರಿಸಿ ನಮ್ಮನ್ನು இங்க தான் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இருக்கீங்களா? பின்னாடி போய் என்னையே சபிக்கிறான். ಹಿಂದೆ ಹೋಗಿ ನಮ್ಮನ್ನು ಶಪಿಸುತ್ತಾರೆ. அந்த பாஸ்டர் நீங்களா பாஸ்டர்? ரொம்ப நல்ல பாஸ்டர் நீங்க. ನೀವ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಿ ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಿ. இல்லவே இல்ல பாஸ்டர், ನೀವಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. எவ்வளவு எங்களை விசாரிக்கிறீங்க, எவ்வளவு எங்களை தாங்குறீங்க, எவ்வளவு எங்களை ஜெபம் பண்றீங்க பாஸ்டர். ಎಷ್ಟನ್ನು ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸ್ತೀರಾ, ನಮ್ಮನ್ನು ಎಷ್ಟನ್ನು ನೀವು ತಂಗಿಸುತ್ತೀರಾ. பின்னாடி போய் ಹಿಂದೆ ಹೋಗಿ அவங்க அடுக்குறான், எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். ಅವರಿದ್ದಾರೆ, ಯಾವಾಗ್ಲೂ ನಮ್ಮನ್ನು ತೊಂದರೆ ಮಾಡೋದು. அவன் அடுக்குறான், எந்த மாதிரி ஆள், அவன் எவ்வளவு பெரிய ஆள் நம்மளுக்கு தெரியாதா? ಅವರಿದ್ದಾರೆ, ಅವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವನಂತ ಹೇಳಿ என்ன மோசம் பண்றான் நம்மளுக்கு தெரியாதா? ಎಷ್ಟೆಲ್ಲ ಮೋಸ ಮಾಡ್ತಾರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? இங்க இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா ஆமா, இது ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. ಇದು ಕೇಳೋಣವಾ? ஹல்லேலೂயா. இப்படிதான் இவர் பேசிட்டு இருக்காரு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆரம்பத்துல என்னவோ தேவனை நோக்கி என்ன ஆத்மா அமர்ந்திருக்குன்னு சொன்னாரு. ಆರಂಭದಲ್ಲಿ ಏನೋ ನನ್ನ ಮನಸ್ಸು ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ಶಾಂತವಾಗಿದೆ ಅಂತ எல்லாம் ಹೇಳಿ பேசிட்டு, ಆದರೆ ಈ ವಿಷಯವನ್ನೆಲ್ಲ ಮಾತನಾಡಿ ஒரு பாஸ் விடுறாரு. ಒಂದು ಪಾಸ್ ಅನ್ನು ಇಟ್ಟು, விட்டுட்டு ಅಲ್ಲಿ ಪಾಸ್ ಅನ್ನು ಇಟ್ಟು திரும்ப ஒரு விஷயத்தை அவர் உறுதியா சொல்றாரு. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ವಿಷಯವನ್ನು ದೃಢವಾಗಿ ஆத்மாவை பார்த்து ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்றாரு, ಆತ್ಮವನ್ನು ನೋಡಿ ஆத்மாவே ನನ್ನ ಮನವೇ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ಶಾಂತವಾಗಿರು ಅಂತ. இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? கவனிக்கிறீங்களா? ஆமாப்பா பிரச்சனை இருக்கு, ಗಮನಿಸಿ, ತೊಂದರೆ ಇದೆ. ஆமாப்பா பின்னாடி முதுகுல குத்துறாங்க, ಹೌದಪ್ಪ ಹಿಂದೆ ಬೆನ್ನ ಹಿಂದೆ ಚುಚ್ಚುತ್ತಾರೆ. ஆமாப்பா உனக்கு பின்னாடி பேசுறாங்க, ಹೌದು ನನ್ನ ಹಿಂದೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆமாப்பா நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ಹೌದಪ್ಪ ನೀವು ಸೋತು ಹೋಗ್ಬಿಟ್ರಿ. ஆமாப்பா இந்த வியாதி எனக்கு வந்துருச்சு, ಹೌದು ನಂಗೆ ಈ ಬಲಹೀನತೆ ಬಂತು. ஆமாப்பா இந்த கடன் பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன். ನಂಗೆ ಈ ಸಾಲದ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ பக்கத்துல சொல்லுங்க, ஒரு பாஸ் விடுப்பா, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದನ್ನು அங்க ஒரு சேலா வேணும்.
ಅಲ್ಲಿ ಒಂದು ಸೆಲ அங்க ಬೇಕು, ஒரு சேலா வேணும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಸೆಲ ಬೇಕು, அங்க நிறுத்துங்க. ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ, நிறுத்திட்டு ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ஆத்துமா பார்த்து சொல்லுங்க, ಆತ್ಮವನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ, ஆத்துமாவே ನನ್ನ ಮನವೇ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ಶಾಂತವಾಗಿರು. ஏன்னா உன்னுடைய ஒரே நம்பிக்கை அவர் மேலதான். ಯಾಕಂದರೆ ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆಯು ಅವರೇ. இதெல்லாம் மாறி போயிடும். ಇವೆಲ್ಲವೂ ಮಾರಿ ಹೋಗುತ್ತದೆ. மாற்றுகிற தேவன் உன் கூட இருக்கு. ಅದೇ ಮಾರ್ಪಡಿಸುವ ದೇವರು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ Rest in God. ಇದ್ದಾರೆ. இதுதாங்க ಇದುವೇ ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ. தேவனுக்குள் இளைப்பாறுவது இதுதாங்க. ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರುವುದು ಇದುವೇ. பிரசன்னத்துக்கு போய் இளைப்பாறணும். ಹಾಗಾಗಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ವಿಶ್ರಾಂತವಾಗುವ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் அவர் பிரசன்னத்துல போய் இளைப்பாறணும். ನಾನು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ವಿಶ್ರಾಂತಿಗೊಳ್ಳಬೇಕು. வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருந்தேன். ಕಳೆದ ವಾರ ನಾನು ಗಾಡಿ ಓಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. ஏதோ ஒரு விஷயம், சர்ச் விஷயம், இதை குறித்து யோசிச்சுக்கிட்டே மைண்ட் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ಏನೋ ಒಂದು ಚರ್ಚ್ ವಿಷಯವಾಗಿ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. அப்படி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். ಮನಸ್ಸೆல்லாம் ஒரே ಪದರಿಟೇ இருக்கு. ಆಗ ಯೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಹೋಗಬೇಕಾಗಿದ್ದಾಗ ನನ್ನ ಮನಸ್ಸು ಒಂಥರ ರೀತಿಯಾಗಿ ಗೊಂದಲಗೊಳ್ಳುತ್ತದೆ. ಭಾರಮಾಯಿடுச்சு. ಆ ರೀತಿಯಾಗಿ ಭಾರವಾಯಿತು. ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಗೊಂದಲ வண்டி ಆಯಿತು. ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். அங்க போயிட்டு என்னத்துக்கு வந்தேன் இந்த பக்கம் அப்படினே மறந்துட்டேன். ಗಾಡಿ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. ನಾನು ಯಾಕೆ ಈ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಂದೆ ಅಂತ ನನಗೆ ಒಂಥರ இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்தேன். ஆனா என்னத்துக்கு வந்தேன்? ಇಷ್ಟು ದೂರ ಬಂದಿದ್ದೀನಿ, ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೀನಿ ಅನ್ನೋದು ನನಗೆ ಕನ್ಫ್ಯೂಷನ್ அப்புறம் ஒரு ಆಯಿತು. பக்கம் வண்டியை போட்டு ಆಗ ಒಂದ್ ಕಡೆ ನಾನು ಗಾಡಿಯನ್ನು ಹಾಕಿ வந்த காரணத்தையே மறந்துட்டேனே. ಬಂದ ಕಾರಣವನ್ನೇ ನಾನು அப்ப ಮರೆತು வண்டியில ಹೋದೆ. வரும்போது என்னதான் யோசிச்சுட்டு வந்தேன். ಆಗ ನಾನು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಏನನ್ನು ಯೋಚನೆ அப்புறம் அந்த ಮಾಡ್ಕೊಂಡು விஷயத்தை குறித்து யோசிச்சுட்டு ಆಗ ಆ ಕಾರ್ಯದ ಕುರಿತು ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿ உடனே எனக்கு தெரியாது இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ண போறேன்னு சொல்லி ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ನಾನು ಇವತ್ತು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ உடனே ಹೇಳಿ. நானே எனக்கே பைத்தியக்கார மாதிரி சொல்லிக்கிட்டேன். ನನ್ನ ತಕ್ಷಣವೇ ನನ್ನನ್ನೇ ನಾನು ಹುಚ್ಚುಗಾರ ಅಂತ ராஜேஷ் ಹೇಳಿ, அது யோசிக்காத ಜಾಸ್ತಿ, ನೀನು ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ ಅದು ಜಾಸ್ತಿ, ಬಿಟ್ಟಿಡು. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು. அது அதிகமா யோசிச்சேன்னா ಅದನ್ನು ನೀನು ಅಧಿಕವಾಗಿ ಯೋಚನೆ சும்மா ಮಾಡಿದರೆ உன் மண்டை தான் குழம்புது. ನಿನ್ನ ತಲೆಯೇ பாரு ಗೊಂದಲಗೊಳ್ಳುತ್ತದೆ. வந்த வேலையை மறந்துட்டேன். ಹಾಗಾಗಿ ನೋಡು, ನೀನು ಬಂದಿದ್ದ அப்படின்னு யாரும் ಕೆಲಸವನ್ನೇ இல்ல, நல்ல ಮರೆತು வேலைங்க. ಹೋದೆ. ಅಲ್ಲಿ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ, ரியலாக ಸುತ್ತಮುತ್ತಲು பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருப்பாங்க. ಇದ್ದಿದ್ದಾರೆ ನಾನು ಹುಚ್ಚುಗಾರನು ಅಂತ அப்ப ಅನ್ನಿಸ್ಕೊಳ್ತಾ நானே ಇದ್ರು. வாயை திறந்து சொல்லின்னு இருக்கிறேன் இப்படி. ನಾನೇ ಬಾಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அதை ಹೇಳ್ತಾ விட்டுடு. ಇದ್ದೀನಿ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು அது ಬಿಡು, அதிகமா யோசிக்காத. ಅದನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ನೀನು அதை ಯೋಚನೆ கர்த்தர் ಮಾಡಬೇಡ, பாத்துக்குவாரு. ಅದನ್ನು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, அது அது ஆண்டவர் நடத்துவாரு. விட்டுடு. ಅದನ್ನು ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ, நீ ಬಿಟ್ಟು போட்டு ಬಿಡು, குழப்பிக்காத. ನೀನು ಅದನ್ನು ಗೊಂದಲಿಸಬೇಡ. பார்த்தா கடவுள் இந்த வாரம் இந்த வார்த்தை கொடுக்குறாரு. ಆದರೆ ದೇವರು ನೋಡಿ ಈ ವಾರವು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க ஒரு பாஸ் வேணும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಪಾಸ್ ಬೇಕು, அங்க நிறுத்தி நிதானமா யோசிக்கிற இடம் வேணும். ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ನಿಧಾನವಾಗಿ ಅದು ಯೋಚಿಸಿ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋ ಕಾರ್ಯ எல்லாம் ಮಾಡಬೇಕು. மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ಎಲ್ಲವೂ ತಲೆಯಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದೆ. நிறுத்திட்டு ನಿಲ್ಲಿಸಿ ஒரு பாஸ் விட்டுட்டு ಅಲ್ಲೊಂದು ಪಾಸ್ ಬಿಟ್ಟು ஒரு சோலோ ஒரு சேலாவை போட்டுட்டு ಅಲ್ಲೊಂದು ಸೆಲವನ್ನು ಹಾಕಿ ரெஸ்ட் இன் காட். ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ ಇರಬೇಕು. உன் நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை அவர் மேல இருக்கு. ನಿನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆ ಅವರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. காத்திரு, காத்திரு, ಕಾಯುತ್ತಾ ಇರು, அமர்ந்திரு. ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರು. அமர்ந்திருப்பேன், ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರುತ್ತೇನೆ, அருகினிலே சாய்ந்திருப்பேன். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ತಲೆಯನ್ನು ಚಾಚಿಕೊಂಡಿರುತ್ತೇನೆ, அவர் தோளினிலே. ಆತನ ತೋಳಿನಲ್ಲಿ. அப்படி சொல்லிட்ட பிறகு ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ வண்டி ತಕ್ಷಣ ஸ்டார்ட் பண்ணி போனா அப்படியே சமாதானம் என்னை ஆட்கொண்டது. ಗಾಡಿಯನ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾಗ ஹalleluya. ಸಮಾಧಾನವಾಯಿತು. இதுதாங்க வேணும் நமக்கு. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಇದುವೇ ನಮಗೆ ಬೇಕು. நம்ம அதுக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே நம்ம சொல்லிக்கணும், நம்ம ஆத்மாவுக்கு சொல்லிக்கணும், ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ನಾವು நம்ம ಹೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು, மனசுக்கு சொல்லிக்கணும். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ನಾವು சில சமயத்துல ಹೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவைப்படுது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಅದು சில சமயத்துல ಬೇಕಾಗಿದೆ, நைட்ல தூக்கம் வர மாட்டிருக்கு. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಬರುವುದಿಲ್ಲ. அந்த தனிமை நேரத்துல நம்மளே சொல்லிக்கணும். ಆ ಏಕಾಂಗಿಯ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗ್ ನಾವೇ ಹೇಳ್ಕೋಬೇಕು. அவர் உன் பாரத்தை சுமக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ராஜேஷ். ಅವರು ಹೇಳಿದಾರಲ್ಲ, ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ அவர் உன் ಹೇಳಿ. பிரச்சனை எல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ராஜேஷ். ಅವರೆಲ್ಲ ನಿನ್ನ ತೊಂದರೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. அவ உன் பிரச்சனை எல்லாம் எடுத்து அவர் மாத்திரன்னு சொல்லியிருக்காரு ராஜேஷ். ನಿನ್ನ ತೊಂದರೆಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾನು ಹೊತ್ತುತ್ತೇನೆ ಅಂತ நீ திரும்ப ಹೇಳಿದ್ದಾರೆ. திரும்ப யோசிச்சுக்கிட்டு உன் தூக்கத்தை கெடுத்துக்காத ராஜேஷ். ನೀನ್ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಿನ್ನ ನಿದ್ರೆಯನ್ನು ನೀನು அப்படி சொல்லிட்டு ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. கான்சென்ட்ரேஷனை மாத்தி ಹಾಗಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಕಾನ್ಸಂಟ್ರೇಟ್ ಅನ್ನು தூங்குறதுக்கு ಮಾರಿಸಿ. பார்க்கணும். 4 மணி ஒரு நாள் தூக்கம் வரல, 4 மணி வரைக்கும் தூக்கம் வரல. 4 ಗಂಟೆವರೆಗೂ ನನಗೆ ನಿದ್ದೆ ಬರಲಿಲ್ಲ. வந்தவர் தான் வராங்கட்டி போ, ಬಂದೇ ಬರಲಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹೋಗ್ಲಿ. விட்டத்தை பார்த்துட்டு நான் தூங்க போறேன் பார், கண்ணு முழிச்சுக்கிட்டே நிக்கிறேன். அப்படி ನಾನು ಹಾಗೆಯೇ ಕಣ್ಣನ್ನು ಬಿಟ್ಟು ನೋಡುತ್ತಾನೇ ಇದ್ದೆ. அவ்வளோ நேரம் என்னத்தான் யோசிக்கிறோன்னு நமக்கு தெரிய மாட்டிருக்கு. ಅಷ್ಟೊತ್ತವರೆಗೂ ನಾನು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. உள்ள
ரெஸ்ட் ஆக மாட்டேங்கிறோம் பாருங்க. ಏನಾದರೂ ಒಳಗಡೆ ನನಗೆ ಅಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, உள்ளுக்குள்ள ரெஸ்ட் ஆக மாட்டேங்கிறோம். ನನಗೆ ಮನದಾಳದಲ್ಲಿ ನನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. சொல்லமா என் ஆத்துமாவே ಹೇಳೋನ್ವಾ ನನ್ನ ಮನವೇ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ಶಾಂತವಾಗಿರು. முதல்ல ஒரு வார்த்தை நம்பிக்கையோட தான் ஆரம்பிக்கிறாரு. ಮೊದಲನೆಯಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದನೇ ಅವರು ஆனா ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. சொல்ல 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 ಹೇಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ அப்படியே அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்து நம்மள அப்படியே ஒரு ஏத்துது, இப்படி அப்படியே நம்மளே ஏத்துக்கிட்டே வருது. ಹಾಗೆ ಆ ವಿಷಯವೆಲ್ಲ ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಅದೇನೋ ನಮ್ಮನ್ನು ಗೊಂದಲದಲ್ಲಿ ತಳ್ಳುತ್ತದೆ. என் ஆத்துமாவே என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. ನನ್ನ ಮನವೇ ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ಶಾಂತವಾಗಿರುವುದು. செகண்ட் ಗರ್ல ಎರಡನೇ ಗೇರ್ನಲ್ಲಿ அவர்தான் என் கண்மலை, அவர்தான் என் கோட்டை, அவர்தான் என் தஞ்சன் ஓடி வரோம். ಹಾಗೆ ಅವರೇ ನನ್ನ ಶರಣನು, ನನ್ನ ರಕ್ಷಕನು, ದುರ್ಗನು ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡೇ மூணாவது ಬರುತ್ತೇವೆ. கேர் போட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும். அவன் அந்த பிரச்சனை பண்ணிட்டான், இவன் இந்த பிரச்சனை பண்ணிட்டான், அப்படியே ஓன் போது. ಅವನು ಆ ತೊಂದರೆ ಮಾಡಿದನು, ಇವನು ಇದು ಮಾಡಿದನು ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗುತ್ತಾನೇ ಇದೆ. தலை கெடுது, ನನಗೆ ತಲೆ ಕೆಡುತ್ತಾ ಇದೆ, குழப்பமாவுது, ನನಗೆ ಕೋಪ ಬರ್ತಾ கண்ணெல்லாம் ஒரு ಇದೆ, மாதிரி ஆகுது, ನನ್ನ ಕಣ್ಣೆಲ್ಲ ಒಂದು Anxious ರೀತಿಯಾಗಿ ಆಗುದು. ಆಗ್ತಿದೆ, ನನಗೆ ಆಂಕ್ಷಿಯಸ್ ಆಗ್ತಾ ಇದೆ. போடு அங்க ஒரு பிரேக்க, ನನಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಬ್ರೇಕ್ ಅನ್ನು ಹಾಕು, போடு அங்க ஒரு சேலாவ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಸೆಲಾವನ್ನು ಹಾಕು, நிறுத்துங்க, ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸು, அப்புறம் சொல்லுங்க. ಆಮೇಲೆ ಹೇಳಿ, அந்த வார்த்தையை சொல்லாம அப்புறம் சொல்லுங்க. ಆಮೇಲೆ ಹೇಳಿ, ஆத்மா பார்த்து சொல்லுங்க, ಆತ್ಮವನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ, தேவனை நோக்கி அமர்ந்திரு. ದೇವರನ್ನೇ ನಂಬಿ அவர் ಶಾಂತವಾಗಿ பார்த்துக்கிடுவாரு, ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் நோக்கி அமர்ந்திருன்னு சொல்லி ಅವರನ್ನೇ ನೋಡಿ ನೀನು ಶಾಂತವಾಗಿರು. என் ஒரே நம்பிக்கை அவர்தான். ನನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆಯು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. மூன்றாவதாக ಮೂರನೆಯದಾಗಿ trust in God ದೇವರನ್ನು ನಂಬಿ and rest in God, ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ. and finally ಮೂರನೆಯದಾಗಿ best in God. ದೇವರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದ, தேவனில் சிறந்ததை தாவீது தேடினான், சிறந்ததை தாவீது கேட்டான். ದೇವರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದನ್ನು ದಾವೀದನು ಹುಡುಕಿದನು சொல்லிட்டு ಮತ್ತು திரும்ப பேசாரு ಕೇಳಿದನು. பாருங்க, திரும்ப பேசாரு பாருங்க. ಅವರು ಅದನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே, கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். வாசிங்க. ನರರು ಬರೀ ಹುಸಿರೆ, ನರಾಧಿಪತಿಗಳು ಬರೀ ಮಾಯವೇ, ಅವರೆಲ್ಲರೂ ತ್ರಾಸಿನಲ್ಲಿ ತೂಗಿ ನೋಡಿದರೆ ಉಸಿರಿಗಿಂತಲೂ ಲಘು. ಅನ್ಯಾಯದಿಂದ ಸಂಪಾದಿಸಿದ್ದನ್ನು ನೆಚ್ಚಬೇಡಿರಿ, ಸುಲಿಗೆಯಿಂದ ಗಳಿಸಿ ಸೊಕ್ಕಿರಬೇಡಿರಿ. இதை கவனிங்க. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். இதை கவனிங்க. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ಹೆಚ್ಚಿದ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಡಬೇಡಿರಿ. இதை இவரை விட யாருங்க தெளிவா சொல்ல முடியும்? ಇವರಿಗಿಂತ ಯಾರು ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಬಹುದು? ರಾಜನು ಹೇಳುತ್ತಾನೆ. ரொம்ப வந்துடுச்சா? ತುಂಬಾ ಬಂದ್ಬಿಡುತ್ತಾ? அது மேல நம்பிக்கை வராது, ಅದ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. ரொம்ப நிரம்பிடுச்சா? ತುಂಬಾ ತುಂಬಿತಾ? அது மேல நம்பிக்கை வைக்காதீங்க. ಅದ್ರ ಮೇಲೆ ನೀವು ನಂಬಿಕೆ ಇಡಬೇಡಿರಿ. 11வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். 11ನೇ ವಾಕ್ಯವು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. தேவன் ஒரு தரம் விளம்பினார், ಒಂದು ಸಾರಿ ಮಾತಾಡಿದರು. ದೇವರು ಒಂದು ಸರಿ ಮಾತನಾಡಿದರು. அவர் சொல்றாரு, தேவன் ஒரு தடவை பேசினாருங்க, ದೇವರು ಒಂದು ಸರಿ ಮಾತನಾಡಿದರು, தேவன் ஒரு தடவை சொன்னாருங்க, ದೇವರು ಒಂದು ಸರಿ ಹೇಳಿದರು. தேவன் ஒரு தடவை அவர் பேசும்போது ದೇವರು ಒಂದು ಸರಿ ಅವರು ಮಾತನಾಡುವಾಗ ரெண்டு தரம் கேக்குது, ಅದು ಎರಡು ರೀತಿಯಾಗಿ ನನಗೆ ಕೇಳಿಸುತ್ತದೆ, ಅದು ಎರಡು ಸರಿ ನನಗೆ ಕೇಳಿಸುತ್ತದೆ. அப்ப என்ன சொல்ல வராரு அவரு? ಆಗ ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಅದು கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? ಅದು ಕೇಳಿದ ವಿಷಯ ಏನು ಗೊತ್ತಾ? நான் கேட்ட விஷயம், ரெண்டு தடவை கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? ಎರಡನೇ ಸರಿ ಕೇಳಿದ ವಿಷಯ ಏನು அவர் ಗೊತ್ತಾ? ஒரு தரம் பேசினது ಅವರು ಒಂದು ಸರಿ ಮಾತನಾಡಿದ್ದು எனக்கு ரெண்டு தடவை கேட்டுச்சு, ನನಗೆ ಎರಡು ಬಾರಿ ಕೇಳಿಸಿತು. அது ஒண்ணு இல்ல, ಅದು ಏನು ಇಲ್ಲ, வல்லமை தேவனுடையது என்பதே, ಅದು ದೇವರ ಶಕ್ತಿ ಆಗಿದ್ದು ಅಂತ அப்ப ಹೇಳಿ. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அங்க என்ன சொல்ல வராரு? ಆಗ ನನ್ನ ಪರವಾಗಿ ಅವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? வல்லமையினுடைய உறுதியை அவர் சொல்லுகிறார், ಶಕ್ತಿಯ ಒಂದು ದೃಢವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. The power belongs to the Lord. வல்லமை அவருடையது, ಶಕ್ತಿಯು ದೇವರದಾಗಿದೆ, எல்லாம் அவரால் ஆகும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ಎಲ್ಲವೂ ಅವರಿಂದವೇ ಸಾಧ್ಯ, அவரால் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும், ಅವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ, ಎಲ್ಲವೂ ಕೂಡುತ್ತದೆ. எனக்கு இந்த டயலாக் உலகத்துல சொல்றாங்க, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்றாங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಒಂದು ಸರಿ ಹೇಳಿದರೆ 100 ಸರಿ ಹೇಳಿದ மனுஷன் சொல்லிட்டு இருக்கான், ಮನುಷ್ಯನು ಹೇಳುತ್ತಾನೆ. இங்க தெளிவா சொல்றாரு இவரு. ಆಗ ಇಲ್ಲಿ ಅವರು ஒருவேளை எங்க தான் எடுத்தாங்களோ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் ஒரு தரம் விளம்பினார், ಅವರು ಒಂದು ಬಾರಿ ಮಾತನಾಡಿದರೆ எனக்கு ரெண்டு தடவை கேட்டுச்சு, ನನಗೆ ಎರಡು ಸಾರಿ ಕೇಳಿಸಿತು. அது சும்மா சாதாரணமான வார்த்தை இல்லப்பா, ಅದು ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಸಾಧಾರಣವಾಗಿರುವ ಮಾತಲ್ಲ, வல்லமை தேவனுடையது, ಅದು ಶಕ್ತಿಯುಳ್ಳ ದೇವನದಾಗಿದೆ. ஏன்னா ಯಾಕಂದರೆ அவர் ஓங்கிய புயத்தினால் எல்லாவற்றையும் செய்கிறவர், ಅವರು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ பலத்த கரத்தினால் யுத்தம் செய்பவர், ಆತನ ಬಲತ ಕಾರ್ಯದಿಂದ ಅವನು
ಯುದ್ಧ ಮಾಡುವ அவர் பேரே சேனைகளின் கர்த்தர். ಆತನ ಹೆಸರು ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನು. அகிலத்தையும் அடக்கி ஆள்பவர். ಸಕಲವನ್ನು ಆಳುವ ಆತನು. எனக்கு சிறந்த காரியத்தை கொடுக்க அவரால் மாத்திரமே முடியும். ನನಗೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡುವ ಆತನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். ಆತನು ಹೇಳಿದರೆ ಆಗುತ್ತದೆ. அவர் கட்டளையிட நிற்கும். ಆತನು ಆಜ್ಞೆ ಮಾಡಿದರೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அவரால் எல்லாம் ஆகும். ಆತನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಆಗುತ್ತದೆ. அவரால் என் சூழ்நிலைகள் மாறும். ಆತನಿಂದಲೇ ನನ್ನ ಸನ್ನಿವೇಶಗಳು ಮಾರುತ್ತದೆ. அவரால் என் உபத்திரவங்கள் மாறும். ಆತನಿಂದಲೇ ನನ್ನ ಸಂಕಷ್ಟಗಳು ಮಾರುತ್ತದೆ. அதனால ಆದದರಿಂದ வல்லமை அவருடையது, ಶಕ್ತಿಯು ಆತನದಾಗಿದೆ, உலகம் அவருடையது, ಲೋಕವು ಆತನದಾಗಿದೆ, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ಭೂಮಿಯು ಅದರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು சிறந்தவர் அவர், ಶ್ರೇಷ್ಠವಾದವನು உயர்ந்தவர் அவர், ಉನ್ನತವಾದವನು மேலானவர் அவர், ಮೇಲಾದವರು ಆತನು. சிறந்தவர் எனக்கு சிறந்த காரியத்தை கொடுப்பவர். ಶ್ರೇಷ್ಠವಾದವನು ಆತನು, ನನಗೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡುವ ಆತನು. 12வது வசனத்துல சொல்றாரு, 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர் நீங்க தான். ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಅವನವನ ಕೃತ್ಯಗಳಿಗೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುವಂತವನಲ್ಲವೇ? எனக்கு பெஸ்ட் அவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ನನಗೆ ಶ್ರೇಷ್ಠವನ್ನು ಆತನೇ ಕೊಡುತ್ತಾನೆ. என் ப்ரொஃபசர் கொடுக்க முடியாது, என் மேனேஜர் கொடுக்க முடியாது, என்னுடைய நான் நம்புகிற எந்த தலைவனும் கொடுக்க முடியாது. ನನ್ನ ಪ್ರೊಫೆಸರ್ ಆಗಲಿ, ನನ್ನ ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಲಿ, ಯಾರಾಗಲಿ, ನನ್ನ ನ್ಯಾಯಕನಾಗಲಿ ಯಾರು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த போப்பும் கொடுக்க முடியாது, எந்த பிஷப்பும் கொடுக்க முடியாது, எந்த பேராயரும் கொடுக்க முடியாது, எந்த ரெவரண்டும் கொடுக்க முடியாது, எந்த பாஸ்டரும் கொடுக்க முடியாது. ಯಾವ ಪೋಪ್ ಆಗಲಿ, ಬಿಷಪ್ ಆಗಲಿ, ರೆವರೆಂಟ್ ಆಗಲಿ ಯಾರು ಅದನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பெஸ்ட் இன் காட் only. ಎಲ್ಲವೂ ಶ್ರೇಷ್ಠ ದೇವರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಮಾತ್ರವೇ. அவருக்கு தெரியும், ಅದು ಇವರಿಗೆ ಗೊತ್ತು. அதனால தான் ಆದದರಿಂದ my hope, my only hope in God. ನನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆಯು அவர் மாத்திரம்தான், ಅವರು ಮಾತ್ರವೇ ಆಗಿದ್ದಾರೆ. சோ அதனால இது மறக்க வேண்டாம். ಆದದರಿಂದ ಇದನ್ನು ಮರೆಯಬೇಡಿರಿ. அந்த 3 பாயிண்ட் ஒண்ணா போடுங்க. ಈ 3 ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನು ಹಾಕಿ. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் மேல என் நம்பிக்கை நங்கூரன் மேல என் நம்பிக்கை எப்போது நான் வைக்க வேண்டும். ನಂಬಿಕೆಯ ಮೇಲೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಬೇಕು. அதை மாத்திரம் நம்ம விட்டுடக்கூடாது. ಅದನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಬಿಡಬಾರದು. அதனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தயவு செய்து நான் போட்டுக்கிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಅರ್ಥವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಹಾಕಿದ್ದೇನೆ. தாவீது தன்னுடைய உபத்திரவ நேரத்தில் இப்படி செய்கிறார். ದಾವೀದನು ಆತನ ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ದನು. நாட்கள் வரப்போகிற காரியங்கள் எப்படி என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. சபைகளை அடித்து உடைத்து கொண்டிருக்கிறார்கள். ಸಭೆಗಳನ್ನು ಹೊಡೆದುಕೊಂಡು ಅವರು ನಾಶಗೊಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾರ್ತ್ ಇಂಡಿಯಾನ್ ಕೇಳಿಪಟ್ಟோம், இன்னைக்கு ಕರ್ನಾಟಕ உள்ளே வந்துருச்சு. ನಾವು ನಾರ್ತ್ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಕೇಳ್ಪಟ್ವಿ, ಆದ್ರೆ ಇವತ್ತು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. வீடுகளில் நம்மால கூடி ஜெபம் பண்ண முடியாது. ಮನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಕೂಡಿ ನಾವು ಅದನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. இறங்கி ஊழியம் பண்ண முடியாது. ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಾವು ಅದನ್ನು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ನಾವು பேசிக்கிட்டு இருந்தோம். ನಾನು ಮತ್ತೆ ಬ್ರದರ್ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ವಿ. மாட்டக்கொன்னா 14 வருஷம். மாட்டக்கொன்னா 14 வருஷமா. ಹಸುವನ್ನು ಕೊಂದರೆ 14 ವರ್ಷ. ஆனா ಮನುಷ್ಯನ கடவுளுக்குள்ள நடத்தணும், நல்ல வழிக்குள்ள நடத்தனா 20 வருஷமா. ಆದರೆ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನಾವು ನಡೆಸಿದರೆ ಅವರಿಗೆ 20 ವರ್ಷ ಕಾಲ. உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ಲೋಕವು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾದ ಸಮಯದಲ್ಲಿ குறிப்பா தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ಆದರೆ ದೇವ எல்லாரும் நமக்கு எதிரா தான் வருவாங்க. ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಎದುರಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ நமக்கு பிரச்சனை தான் நிப்பாங்க. ಎಲ್ಲರೂ ನಮಗೆ ತೊಂದರೆಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. எல்லாரும் நமக்கு விரோதமா தான் நிப்பாங்க. ಎಲ್ಲರೂ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அந்த நேரத்தில் ಆ ಸಮಯದಲ್ಲಿ தாவீதுக்கு வராத சூழ்நிலையா? ದಾವೀದನಿಗೆ ಬರದೇ ಇರುವ ಸಮಯ. அவருடைய ஒரே நம்பிக்கை அவர் ಮಾತ್ರம்தான். ಹಾಗಾಗಿ ಅವರ ಒಂದೇ ನಂಬಿಕೆ ಅವರು ಮಾತ್ರವೇ ಆಗಿದ್ದಾರೆ. அவரை நம்ம நம்பலாம், ಅವರನ್ನೇ ನಾವು ನಂಬೋಣ. அவருக்குள் நாம் அமைதலா இருக்கலாம், இளைப்பாறலாம். ಅವರಲ್ಲೇ ನಾವು ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರೋಣ. அவரிடத்தில் சிறந்ததை பெற்றுக்கொள்ளலாம். ಅವರಲ್ಲೇ ನಾವು ಶ್ರೇಷ್ಠವಾದನ್ನು ನಾವು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இத ನಾನು ಗ್ರೂಪ್ ல ಅನುப்புறேன். ಇದನ್ನು ನಾನು ಗ್ರೂಪ್ ನಲ್ಲಿ ಕಳಿಸುತ್ತೇನೆ. வைங்க, ನಿಮ್ಮ ಸ್ಟೇಟಸ್ ನಲ್ಲಿ ಇಡಿ. இந்த ஸ்டேட்டஸ் வச்சு ಅನೇಕருக்கு ಅದ ಅನುಪುಂಗ. ಈ ಸ್ಟೇಟಸ್ ಅನ್ನು ಇಟ್ಟು ನೀವು ಅನೇಕರಿಗೆ ನೀವು ಕಳಿಸಿ. ஒருத்தருக்கு அது ஆசீர்வாதமா விளங்கட்டும். ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ಇದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. ಮುಗಿದವರೆಗೂ ನೀವು ಶೇರ್ ಮಾಡಿ. ಲಿಂಕ್ ಶೇರ್ பண்ணுங்க. ಲಿಂಕ್ ಅನ್ನು ಶೇರ್ ಮಾಡಿ. ವಾರ್ತೆ ಕೇட்காதவர்கள் கேட்டு நம்பிக்கை பெற்றுக்கொள்ளட்டும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳದೇ ಇರೋರು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು my only hope. ನನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆ. Trust in God. ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ. Rest in God and best in God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.